வேதத்தில் நமக்கு கொடுக்கப்பட்ட காரியங்கள் எல்லாம் திருஷ்டாந்தங்களாக நமக்கு வைக்கப்பட்டிருக்கிறது என்று வேதம் சொல்கிறது. இந்த நாளில் ஃப்ரம் திஸ் டே, இந்த நாளிலிருந்து நாம் எதிர்மறை கதாபாத்திரங்கள், நெகட்டிவ் கேரக்டர் ஆஃப் த பைபிள் என்கிற தலைப்பிலே நாம் கற்றுக்கொள்ளப் போகிறோம். அதாவது வேதாகமத்திலே நெகட்டிவ் கேரக்டர்ஸ் நிறைய பேர் இருக்கிறாங்க. யூதாஸ், சிம்சோன், இப்படி இக்கபோத், இப்படி பல நெகட்டிவ் கேரக்டர்ஸ் இருக்கிறாங்க. நாம் அதிலிருந்து சில காரியங்களை நாம் கற்றுக்கொள்ள போகிறோம். இந்த நாளிலும் நாம் யூதாஸ் காரியோத் என்கிற நபரை குறித்து நாம் இந்த நாளிலே அவருடைய வாழ்க்கையை ஆராய்ந்து அவருடைய வாழ்க்கையில் இருந்து சில காரியங்களை நாம் கற்றுக்கொள்ளலாம். லூக்கா 22ஆம் அதிகாரம் 3-4 வசனங்களை நாம் வாசிக்க கேட்போம். லூக்கா 22:3-4. அப்பொழுது 12 ஒருவனாகிய ஸ்காரியோத் என்னும் மறுபேர் கொண்ட யூதாசுக்குள் சாத்தான் புகுந்தான். அவன் பிரதான ஆசாரியர்களிடத்திலும் சேனை தலைவர்களிடத்திலும் போய் அவரை காட்டிக் கொடுக்கும் வகையை குறித்து அவர்களோட ஆலோசனை பண்ணினான். யூதாஸ் காரியோத் இயேசு கிறிஸ்துவினுடைய தெரிந்தெடுக்கப்பட்ட 12 சீடர்களில் ஒருவன். இயேசுவினிடத்திலிருந்து அநேக போதனைகளையும் அநேக நன்னெறிகளையும் முன்மாதிரிகளையும் கற்றுக்கொண்டவன். இயேசு கிறிஸ்துவுக்கு 12 சீடர்கள் இருந்தார்கள், நமக்கு தெரியும். அந்த 12 சீடர்களிலே இந்த யூதாஸ் காரியோத்து தான் கலிலேயன் அல்லாத, கலிலேய பகுதியை சாராத ஒரு இயேசுவினுடைய சீடர். யோவான் 6ஆம் அதிகாரம் 71ஆம் வசனத்திலே நாம் படிக்கிறபடி, he was a treasurer of apostolic band. இயேசு கிறிஸ்துவினுடைய குழுவிற்கு ட்ரெஷரராக, பொருளாளராக இவன் இருந்தான். இயேசு கிறிஸ்துவினுடைய குழுவிலே இருந்தவர்களில் படித்தவனும் பேர் பெற்றவனுமாகிய ஒருவன் இருப்பானேயானால் அவன் யூதாஸ் காரியோத் என்று வேதம் சொல்கிறது. யூதாஸ் என்றால், யூதாஸ் காரியோத் என்றால் பிரைஸ் ஆஃப் த லார்ட் என்று அர்த்தம், கர்த்தரின் துதி என்று அர்த்தம். இவனுடைய தகப்பனார் சிமியோன். he came from the town called Kerioth. அதாவது யூதாஸ் காரியோத், இஸ்காரியோத் அப்படின்றது. possibly he came from கெரியோத் என்கிற ஒரு பட்டணம். இந்த கெரியோத் என்கிற ஒரு பட்டணம் எருசலேமுக்கு வடபுறத்திலே இருக்கிறதாக வேத அறிஞர்கள் சொல்லுகிறார்கள். இயேசு கிறிஸ்துவினுடைய 12 சீடர்களிலே இன்னர் சர்க்கிள், அந்த மிகவும் நெருக்கமான நபர்களுள் ஒருவனாக யூதாஸ் காரியோத் இருந்தான். மற்றவர்களை காட்டிலும் இயேசுவோடு நெருங்கி பழகும் அனுபவமும் வாய்ப்பும் பெற்ற ஒருவன் யூதாஸ் காரியோத். பண்டைய கால கிறிஸ்தவ எழுத்துக்கள், அந்த வரலாற்றின்படி யூதாஸ் இயேசுவினுடைய சீடராகும் முன்பாக யோவான் ஸ்நானகனுடைய சீடனாக இருந்தான் என்று அறிஞர்கள், வேதாகம அறிஞர்கள் சொல்லுகிறார்கள். யூதாஸ் யோவான் ஸ்நானகன் கொலை செய்யப்பட்ட போது இயேசு யோவான் ஸ்நானகனை காப்பாற்றவில்லை என்கிற ஒரு கோபம் யூதாசுக்குள் இருந்தது. ஏரோதியாளின் சதி திட்டத்தின்படி ஏரோதினுடைய போர் சேவகராலே யோவான் ஸ்நானகனுடைய தலை வெட்டப்பட்டு யோவான் ஸ்நானகன் கொலை செய்யப்படுகிறான். அந்த நேரத்தில் இயேசு யோவான் ஸ்நானகனை காப்பாற்ற எந்த முயற்சியும் எடுக்கவில்லை என்பதே யூதாஸ் காரியத்தினுடைய மனக்குறை. யோவான் ஸ்நானகனுடைய இறப்புக்கு பின்னால் யூதாஸ் காரியோத் இயேசுவினுடைய சீடர்களில் ஒருவனாய் மாறினான்.
யூதாஸ் was fed up with Jesus. இயேசுவோடு கூட இருக்கும்போது இயேசு இந்த ரோம சாம்ராஜ்யத்தை கவிழ்த்து இயேசு யூத சாம்ராஜ்யத்தை, இஸ்ரவேலின் சாம்ராஜ்யத்தை கட்டி எழுப்ப வேண்டும் என்கிற ஒரு ஆசை யூதாசுக்குள் மிகவும் அதிகமாக இருந்தது. ஆனால் ஜீசஸ் showed very little interest in re-establishing an independent kingdom of Israel. இயேசு அந்த உலக சாம்ராஜ்யத்தை, அதாவது தாவீது, சாலமோன் போன்ற பேரரசர்களால் கட்டப்பட்ட உலக சாம்ராஜ்யத்தை கட்டி எழுப்புவார் என்பதே யூதாஸ் காரியத்தினுடைய நோக்கமாயிருந்தது. ஆனால் இயேசு அதை குறித்து ஆர்வம் காட்டாதிருந்தபடியினாலே யூதாசுக்கு மிகுந்த கோபமும் வருத்தமும் இயேசுவின் பேரில் ஏற்பட்டது. So when the desires of the Judas was not fulfilled, Judas decided to hand over Jesus, betray Jesus to the Jewish authorities. He pre-arranged to betray Jesus with a signal of kiss. முத்தத்தினாலே இயேசுவை காட்டிக் கொடுக்கும்படியாக யூதாஸ் தீர்மானித்து அந்த யூத அதிகாரிகளின் கையிலே யூதாஸ் இயேசுவை காட்டிக் கொடுத்தான். யூத கலாச்சாரத்திலே முதலாவது நூற்றாண்டிலே முத்தம் கொடுப்பது என்பது ஒரு மரியாதை நிமித்தமாக, ஒரு அன்பு நிமித்தமாக செய்யப்படுகிற ஒரு காரியமாக இருந்தது. முத்தம் காமத்தின் அடையாளமாக அந்த நாட்களிலே பார்க்கப்படவில்லை. In the culture of first century of Israel, kiss not always a romantic expression of love. காமம் கலந்த ஒரு செயலாக முத்தம் பார்க்கப்படவில்லை. early church father பாப்பியோஸ், ஆதி திருச்சபையினுடைய போதகர் பாப்பியோஸ் ஆப் கிராபோலிஸ் என்கிற பட்டணத்தில் வாழ்ந்த பாப்பியோஸ் என்கிற ஒரு திருச்சபை தலைவர். இவர் கிறிஸ்து பிறந்த பின் 60 130 ஆண்டுகளுக்குள் வாழ்ந்த ஒருவர். அவர் சொல்கிறார், யூதாஸ் இயேசுவை காட்டிக் கொடுத்த பின்பு தேவனுடைய கோபம் அவன் மேல் வந்து இறங்கியது. அவனுடைய உடல் மிகவும் ஊதி பெருத்து வெடித்து போனது. ஒருவரும் யூதாஸ் தூக்கிட்டு தன்னை தற்கொலை செய்து கொண்ட இடத்துக்கு அருகிலே போக முடியாதபடி மிகுந்த துர்நாற்றம் அடித்தது. அவனுடைய முகம் மிகவும் வீங்கி, மருத்துவர்களால் கூட அவன் கண் எங்கே இருக்கிறது என்று அடையாளம் காண முடியாத அளவிற்கு அவனுடைய முகம் விகாரமாய் மாறி போனது என்று சொல்கிறார்கள். யூதாசினுடைய குடல்கள் எல்லாம் வெடித்து வெளிவந்து அதிலிருந்து மிகவும் துர்நாற்றம் உள்ள நீரும் சலமும் வெளிவந்ததாக அந்த பாப்பியாஸ் ஆஃப் ஹிராபோலிஸ் என்கிற திருச்சபை தலைவர் சொல்கிறார். சில நூற்றாண்டுகள் கழித்து கூட யூதாஸ் வாழ்ந்த தற்கொலை செய்து கொண்ட இடத்துக்கு அருகிலே மூக்கை பொத்தாமல் யாரும் போக முடியாத அளவுக்கு அந்த இடம் ஒரு சாபத்தின் இடமாக, சபிக்கப்பட்ட ஒரு இடமாக மாறி இருந்தது என்று சொல்லுகிறார்கள். யூதாஸின் உடலில் உள்ள குடல் எல்லாம் வெடித்து வெளிவந்து அதிலிருந்து புழுக்கள் வெளிவந்ததாக அந்த சரித்திர குறிப்புகள் சொல்கிறது.
according to the apocryphal gospel of Nicodemus. Gospel of Nicodemus, நிக்கோதேமுவின் சுவிசேஷம் என்கிற ஒரு புத்தகத்திலே, this book might have been written probably in 4th century. 4ஆம் நூற்றாண்டிலே இந்த புத்தகம் எழுதப்பட்டிருக்க வேண்டும். அதிலே ஒரு சம்பவம் யூதாசை பற்றி சொல்லப்பட்டிருக்கிறது. இயேசுவை காட்டி கொடுத்த உடனே யூதாசுக்கு மிகுந்த மன வருத்தம் ஏற்பட்டது. உடனே தான் தற்கொலை செய்து கொள்ளப் போவதாக தன் மனைவியினிடத்திலே சொல்வதற்கு யூதாஸ் போகிறான். அப்போது அவனுடைய மனைவி ஒரு கோழியை எடுத்து அதை நெருப்பு தலையின் மேல் சுட்டு கொண்டிருக்கிறாள். அப்படி சுட்டு கொண்டிருக்கும் போது யூதாஸ் சொல்லுகிறான், இயேசு கிறிஸ்து மீண்டும் 3ஆம் நாள் உயிரோடு வருவேன் என்று சொல்லியிருக்கிறார். ஆகவே அவர் மீண்டும் வந்து விடுவார். வந்து அவர் என்னை தண்டிப்பதற்கு முன்பாக நான் என்னை மாய்த்து கொள்ளப் போகிறேன் என்று சொன்னபோது, அந்த கோழியை சுட்டு கொண்டிருந்த அந்த யூதாஸின் மனைவி சிரித்து கொண்டே சொன்னாலாம், இயேசு உயிர் தெழுவது சாத்தியமில்லாத காரியம். இயேசு உயிர் தள்ள வேண்டுமானால் நான் இப்போது நெருப்பிலை சுட்டு கொண்டிருக்கிறேனே, இந்த கோழி உயிரோடு வரட்டும், பார்க்கலாம் இயேசு உயிர் தழுதலை, இயேசு உயிர் தழுவார் என்பதை நான் நம்புகிறேன். அப்படி சொல்லி கொண்டிருக்கும் போதே immediately the roasted chicken came to alive. அந்த சுட்டு கொண்டிருந்த கோழி உயிரோடு வந்ததாம். வந்து இது வேதாகமத்தில் சொல்லப்படவில்லை, சரித்திரத்தில் காஸ்பல் ஆஃப் நிக்கோடமஸ் என்கிற அப்போகிரிப்பல் புக்ஸ்ல இது சொல்லப்பட்டிருக்கு. உயிரோடு வந்தவுடனே யூதாசுக்கு, அந்த கோழி உயிரோடு வந்தவுடனே யூதாசுக்கு மிகுந்த பயம் ஏற்பட்டு விட்டதாம். உடனடியாக யூதாஸ் ஓடிக்கொண்டு பயத்தில் நடுங்கினவனாக தன்னை மாய்த்து கொண்டான் என்று அந்த காஸ்பல் ஆஃப் நிக்கோடமஸ் என்கிற புத்தகத்திலே நாம் படிக்கிறோம். காஸ்பல் ஆஃப் நிக்கோடமஸ் இன்னும் ஃபாதர் ஆஃப் பாஃபியஸ் ஆஃப் ஹிராபோலிஸ் ஆகிய இருவருடைய காரியத்திலிருந்து நாம் சில பாடங்களை, நாம் சில விவரங்களை யூதாசை குறித்து நாம் பார்க்கிறோம். யூதாசை குறித்து மத்தேயு, மார்க்கு, லூக்கா, யோவான், அப்போஸ்தலர் நடபடிகள் என்கிற 5 புத்தகங்களிலே அவனை பற்றிய குறிப்புகளும் அவனை பற்றிய காரியங்களும் எழுதப்பட்டிருக்கிறது. இன்னும் சகரியா, இன்னும் சங்கீத புத்தகங்களிலே இப்படியாக ஒருவன் இயேசுவை காட்டிக் கொடுப்பான் என்று தீர்க்க தரிசனங்களும் சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த யூதாசின் புத்தகத்திலிருந்து, இந்த யூதாசின் வாழ்க்கை சரித்திரத்திலிருந்து சில காரியங்களை நாம் கற்றுக்கொள்ளலாம். என்ன காரியம்னா, முதல் பாடம் என்னன்னா, anointing without grace and fruit of the spirit can destroy your life. Anointing without grace and the fruit of the spirit can destroy your life. நீங்கள் பெற்ற அபிஷேகம் ஆவியின் கனி இல்லாமல், தேவனுடைய கிருபை இல்லாமல் இருக்குமானால் அது உங்கள் வாழ்க்கையை சீரழிக்கும். யூதாஸ் நாம் வாசிக்கலாம், லூக்கா 6ஆம் அதிகாரம் 12 16 வசனம். He was chosen as an apostle by Jesus after very long prayer. Let us read Luke chapter 6 verses 12 to 16. அந்நாட்களிலே அவர் ஜெபம் பண்ணும்படி ஒரு மலையின் மேல் ஏறி ராம் முழுவதும் தேவனை நோக்கி ஜெபம் பண்ணி கொண்டிருந்தார். பொழுது விடிந்த போது அவர் தம்முடைய சீசர்களை வரவழைத்து அவர்களில் 12 பேரை தெரிந்து கொண்டார். Jesus had prayed for whole night to choose the disciples. வாசிக்கலாம். அவர்களுக்கு அப்போஸ்தலர் என்று பெயரிட்டார். அவர்கள் யாரெனில் பேதுரு என்று அதுல படிப்படியா வரும். கடைசில பட்டிருக்கும் யூதாஸ் காரியத்தை குறித்து சொல்லப்படும். அப்ப இயேசு கிறிஸ்து யூதாஸை தெரிந்தெடுப்பதற்கு முன்பாக இரவு முழுவதும் ஜெபம் பண்ணுகிறார். ஜெபம் பண்ணி தான் அவரோடு கூட இருக்கிற 12 சீடர்களை தெரிந்தெடுக்கிறார். அப்போ he was chosen as an apostle by a long prayer of Jesus Christ. இயேசுவுடைய மிக நீண்ட ஜெபத்துக்கு பிறகுதான் யூதாஸ் காரியோத்
ஒரு சீடனாகவே இயேசுவினுடைய மந்தையில் சேர்த்துக் கொள்ளப்படுகிறான். He was given authority over evil spirit and got a gift of healing. நோய்களை குணமாக்கவும் பேய்களை விரட்டவும் இயேசுவின் இடத்தில் இருந்து அதிகாரம் பெற்றிருந்தான். Judas not a simple person. He was a gifted man of God. தாளந்து பெற்ற வரங்கள் பெற்ற தேவனுடைய ஒரு ஊழியன். வாசிக்கலாம். மார்க் 3ஆம் அதிகாரம் 13 19 சொல்லப்பட்டிருக்கிறது. படிக்கலாம். சத்தமா அடிக்க கேட்போம். மார்க் 3ஆம் அதிகாரம் 13 19. பின்பு அவர் ஒரு மலையின் மேல் ஏறி தமக்கு சித்தமானவைகளை தம்மிடத்தில் தமக்கு சித்தமானவர்களை பாருங்க. யூதாஸ் இயேசுவின் சித்தத்தின்படி இயேசுவினிடத்தில் சேர்த்துக் கொள்ளப்பட்டான். வாசிக்கலாம். அவர்கள் அவரிடத்தில் வந்தார்கள். அப்பொழுது அவர் 12 பேரை தெரிந்து கொண்டு அவர்கள் தம்மோடு கூட இருக்கவும் பிரசங்கம் பண்ணும்படியாகவும் தாம் அவர்களை அனுப்பவும் வியாதிகளை குணமாக்கி பிசாசுகளை துரத்தும்படி அவர்களுக்கு அதிகாரமுடையவர்களாய் அவர்களே. Judas was given authority to heal the sick, to cast out the demon. பிசாசுகளை துரத்த, நோய்களை குணமாக்க, to preach the word of God. மார்க் 3:14 சொல்லு. He was chosen to preach the word of God. பாருங்க, யூதாஸ் இயேசுவினுடைய வேத வார்த்தையை பிரசங்கிக்கும்படியாக தெரிந்து கொள்ளப்பட்டான். He was chosen to preach the word of God. அப்போ யூதாஸ் was a gifted man of God. இயேசுவால் தெரிந்து கொள்ளப்பட்ட, இயேசுவினுடைய சித்தத்தின்படி, இயேசுவினுடைய திட்டத்தின்படி, தேவனுடைய முன்னறிவின்படி தெரிந்து கொள்ளப்பட்ட ஒருவனாயிருந்தான். He was allotted his share in Jesus ministry. அப்போஸ்தலர் 1:17 சொல்லுகிறது. அப்போஸ்தலர் 1:17 அவன் இயேசுவினுடைய ஊழியத்திலே பங்கு பெற்றவனாய். அப்போஸ்தலர் 1:17 படிக்கலாம். அப்போஸ்தலர் 1:17 அவனை குறித்து சொல்லப்படுகிறது. அவன் எங்களில் ஒருவனாக எண்ணப்பட்டு இந்த ஊழியத்திலே பங்கு பெற்றவனாக இருந்தான். He was allotted share in Jesus ministry. இயேசுவினுடைய ஊழியத்திலே பங்கு பெற்றவனாக இருந்தான். அடுத்து சொல்லப்பட்டிருக்கு யோவான் 12:6 he was a treasurer of apostolic band. இயேசுவினுடைய ஊழியத்திலே பொருளாளர் என்கிற மிகப்பெரிய பதவி இருந்தது. Jesus did many miracles. Many have come and given offering. இயேசுவினுடைய ஊழியத்திலே அற்புதங்களை பெற்றவர்கள், அற்புதங்களை பார்த்தவர்கள், இயேசுவினால் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள் வந்து திரளான காணிக்கைகளையும் நன்றி படைப்புகளையும் கொடுத்திருப்பார்கள். He was chosen to manage a finance. He was a finance minister. ஃபைனான்ஸ் மினிஸ்டர் என்கிற பொறுப்பு மிக்க ஒரு கனம் வாய்ந்தது. Judas was such a person, such a gifted man. All others were fishermen. அவங்கெல்லாம் மீன் பிடிக்கிறவங்க, படியாதவர்கள், பேதமை உள்ளவர்கள் என்று சொல்லி பார்க்கிறோம். இயேசுவின் கிறிஸ்துவை குறித்து சொல்லப்பட்டிருக்கு. பேதமை உள்ளவர்கள், கல்வி கற்காதவர்கள் என்று வேதம் சொல்லுகிறது. But Judas was an educated man. Educated one. He was an educated one. மிகுந்த கல்வி கற்ற, ஒரு தேர்ச்சி பெற்ற, வரங்கள் பெற்ற, வல்லமை பெற்ற ஒரு மனிதன். He got an anointing, he got authority, he got a gift. He was chosen to be an apostle of Jesus Christ. He was a treasurer. வரங்களும் வல்லமைகளும் தாளந்துகளும் பெற்ற, தேவனால் பயன்படுத்தப்பட்ட
ஒரு மனிதன். His endowment becomes snare, his blessing was turned into curse. தேவன் அவனுக்கு கொடுத்த வரங்களும் வல்லமைகளும் அவனுக்கு கன்னியாகவும் சாபமாகவும் மாறி போனது. சாபமாகவும் மாறி போனது. அப்போஸ்தலர் 1:25 படிக்கலாம். அப்போஸ்தலர் 1:25. இவ்விரண்டு பேரில் தேவரீர் தெரிந்து கொண்டவனை 24 எல்லாருடைய இருதயங்களை அறிந்திருக்கிற கர்த்தாவே, யூதாஸ் என்பவன் தனக்குரிய இடத்திற்கு போகும்படி இழந்து போன இந்த ஊழியத்திலும் இந்த அப்போஸ்தல பட்டத்திலும் பங்கு பெறுவதற்காக. Judas lost the ministry. Judas lost the ministry. He lost his place. He lost his share. பாருங்க, ஒரு இயேசுவினுடைய சீடனாக வேண்டும் என்பது எவ்வளவு ஒரு பெரிய பாக்கியம். But he lost everything. He lost. தனக்குரிய இடத்திற்கு அவன் போனான். He excommunicated himself. Jesus did not excommunicate him. இயேசு அவனை தள்ளவில்லை. He himself excommunicated from the band of apostles. 12 சீடர்களில் ஒருவனாயிருந்த யூதாஸ் தன்னுடைய ஊழியத்தை தேவன் இழந்து போனான். தனக்குரிய இடத்திற்காக போனான். He had anointing and gift of spirit but lacked fruit of the spirit. அவனை குறித்து சொல்லப்பட்டிருக்குது, அவன் திருடனாயிருந்தான். அவனுக்குள்ள வரங்கள் இருந்துச்சு, ஆனா கனிகள் இல்லை. He had education, he had a gift, he had a power, he had a experience. Already he was a disciple of John the Baptist. யோவான் ஸ்நானனுடைய சீடராக இருந்திருக்கிறான். He had a experience, he had a political influence. கற்று தேறினவன். But he lost everything. He was recipient of much divine fashion. இயேசுவின் இடத்துல மிகுந்த ஒரு பொறுமையாக இருந்தார். அவனை காட்டி கொடுக்கும். மத்தேயு 26:50 படிக்கலாம். மத்தேயு 26:50. மத்தேயு 20. இயேசு அவனை நோக்கி, சிநேகிதனே. பாருங்க, இயேசு அவனை காட்டி கொடுக்கும், முத்தத்தினால காட்டி கொடுக்கும் போது இயேசு கிறிஸ்து அவனை பத்தி துரோகியே, உண்ட வீட்டுக்கு ரெண்டகம் பண்ணினவனே, வளர்த்த கடா மார்பல பாயிர மாதிரி நடந்து கொண்டவனே அப்படின்னு சொல்லல. Jesus called him as a friend. இயேசு அவனிடத்துல ரொம்ப ஒரு பொறுமையா இருந்தான். அவன் கால்களை கூட கழுவினார். உங்களில் ஒருவன் என்னை காட்டி கொடுப்பான்னு சொன்ன போது அவன் இருந்தான். He was recipient of much of divine patience. இயேசுவினுடைய மிகுந்த பொறுமையை, அவனிடத்தில் மிகுந்த ஒரு பொறுமையாக இருந்தார். Jesus kept the door open even when he met contract with the force of enemies of Jesus Christ. இயேசுவை காட்டி கொடுக்க, இயேசுவினுடைய எதிரிகளோடு கூட கூலி பேசின பின்பும் கூட இயேசு அவனுக்கு கதவை அடைக்கவில்லை. அவன் காட்டி கொடுக்க போகும்போது இயேசு சொல்றார், சிநேகிதனே, we would have called him a traitor, a enemy. ஆனா இயேசு நம்ம இருந்தா அவனை எனிமியை, துரோகியன்னு சொல்லியிருப்போம். ஆனா இயேசு அவனை பார்த்து சிநேகிதனே. கிருபையின் காலங்கள் அவனுக்கு நீட்டிக்கப்பட்ட 3 ஆண்டுகள். God was very patient. மிகுந்த ஒரு பொறுமையோடு இருந்தார். ரோமர் 2:4 படிக்கலாம். ரோமர் 2:4 மிக அருமையாக அந்த வசனம் சொல்கிறது. அல்லது இப்படிப்பட்டவைகளை
செய்கிறவர்களை தேவ தயவு நீ குணப்படும்படி உன்னை ஏவுகிறது என்று அறியாமல் அவருடைய தயவு, பொறுமை, நீடிய சாந்தம் இவைகளின் ஐஸ்வர்யத்தை அசட்டை பண்ணுகிறாயோ. Don't think lightly of riches of his kindness and tolerance and patience. ஆண்டவர் நம்ம தவறு செய்யும் போது உடனே நம்ம தண்டிப்பதில்லை. அவர் தண்டிக்காததுனால we are thinking that God is okay with what we are doing. நம்ம செய்கிற காரியத்தை அவர் பார்த்து கொண்டு அவர் தண்டிக்காததினால அவர் அதை ஏற்றுக்கொண்டிருக்கிறார் அப்படின்னு நாம நினைத்து கொண்டிருக்கிறோம். நோ ஃப்ரெண்ட்ஸ், இஸ் வெரி பேஷண்ட். நாம அவரை மீண்டும் அந்த தவறுகளில் இருந்து திரும்பும்படியா அந்த கிருபையின் காலம் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. கிருபையின் காலத்தை அசட்டை செய்யக்கூடாது. உடனே நம்ம பாவத்துக்கு தக்க தண்டனை நடைபெறாததுனால மனுஷனுடைய இருதயம் தீமை செய்ய, பாவம் செய்ய துணிகரம் கொண்டிருக்கிறது சொல்லி, சீக்கிரம் நடவாததுனால துணிகரம் கொண்டிருக்கிறது என்று சொல்லி வேதம் சொல்லுது. He was a thief from the beginning. யூதாஸ் was thief. திருடனா இருந்தான். ஆனா இயேசு கிறிஸ்து அவனை நிறைய வாய்ப்புகளை அவனுக்கு கொடுத்தார். God is very patient. பாருங்க 2 பேதுரு 3:9 தெளிவா சொல்லுது. 2 பேதுரு 3:9 தாமதிக்கிறார் என்று சிலர் எண்ணுகிறபடி கர்த்தர் தமது வாக்குத்தத்தத்தை குறித்து தாமதமாயிராமல் ஒருவரும் கெட்டுப் போகாமல் எல்லாரும் மனம் திரும்ப வேண்டும் என்று விரும்பி நம்மேல் நீடிய பொறுமை உள்ளவராய் இருக்கிறார். யூதாஸ் அவர் உடனே தண்டிக்கல. அவன் காட்டி குடிக்க போகும்போது கூட அவனை குறித்து நண்பனின்னு சொல்றாரு. Jesus was very patient. அப்போ நமக்கு திறமை இருக்கு, தாளம் இருக்கு, இதெல்லாம் வச்சுக்கிட்டு நம்ம பாவத்தோட விளையாடி கொண்டு இருந்தோமானா, ஒருவேளை தேவனுடைய தண்டனையும் கண்டிப்பும் உடனே நம்முடைய வாழ்க்கையில வரலைங்கிறதுக்காக நீங்க பாவத்தோட விளையாடி கொண்டிருந்தீர்களானால் you will lose everything. You may have anointing, you may have spiritual gifts, you may have calling, you may have chosen by the Lord. நீங்க தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களாக இருக்கலாம், தேவனுடைய வரங்களும் வல்லமைகளும் அற்புதங்களும் அடையாளங்களும் செய்கிறவர்களாக இருக்கலாம். But if you play with sin, you will lose one day everything. அவனை குறித்து சொல்லப்பட்டது, தனக்குரிய இடத்திற்கு அவன் போனான். He lost his share, he lost his ministry. தேவ பிள்ளைகளே, தேவன் உங்களுக்கு கொடுத்திருக்கிற ஆசீர்வாதங்களை நீங்க இழந்து விடக்கூடாது. அதான் படிச்சோம். Anointing without grace and fruit of the spirit can destroy your life. நீங்க தொடர்ச்சியா அந்த பாவத்திலே விளையாடி கொண்டிருந்தீங்களானா you will lose. பாருங்க 2 பேதுரு 3:5 படிக்கிறோம். Regard our patience of our Lord as a salvation. படிங்க, அவருடைய பூர்வ காலத்தில் தேவனுடைய வார்த்தை. 1 பேதுரு 3:15 வாசிங்க. இப்படியே பூர்வத்தில் தேவனிடத்தில் நம்பிக்கையாய் 2 பேதுரு 3:15 தெளிவா சொல்லுது. மேலும் நம்முடைய கர்த்தரின் நீடிய பொறுமையை இரட்சிப்பென்றும் எண்ணுங்கள். அங்க கர்த்தரின் நீடிய பொறுமையை இரட்சிப்புன்னு எண்ணணும். If God is very patient with you, think that is a salvation. கர்த்தர் உங்களுக்கு கிருபை கொடுத்திருக்கிறாரு, தருணம் கொடுத்திருக்கிறாரு. நீங்க உடனே உங்களை தண்டிக்கல அப்படின்னா இஸ் கிவிங் an opportunity to turn to him. அவரிடத்துல திரும்புவதற்கு உங்களுக்கு வாய்ப்பையும் தருணங்களையும் கொடுத்திருக்கிறாருன்னு அர்த்தம். அதை நீங்க பாவத்தோட விளையாண்டுகிட்டு இருக்கிறதுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற லைசன்ஸ் கிடையாது. If you keep on sinning, if you keep on doing what you do, you will lose everything one day. அதனால தான் அனாயிண்டிங் இருந்தாலும், காலிங் இருந்தாலும்,
வரங்கள் இருந்தாலும் ஆவியின் கனிகள் இல்லைன்னா எவ்ரிதிங் இஸ் ஜீரோ, எல்லாமே பூஜ்யம் தான். வரங்கள் பெற்றவர் அநேகர் உண்டு, கனிகள் இல்லா வாழ்க்கை வாழ்ந்தால் நீங்க தேவனிடத்திலிருந்து பெற்றுக்கொண்ட மகத்தான கிருபையா, மகத்தான ஆசீர்வாதத்தை, மகத்தான நன்மை இழந்து போவீர்கள். மத்தேயு 7:21-23 படிக்கிறோம். Nobody will get to heaven merely because they perform signs and wonders. அற்புத அடையாளங்களை செய்ததனால, பேய் பிசாசுகளை துரத்தினதுனால, வல்லமையாய் தேவனால் பயன்படுத்தப்பட்டதனால you will not be given to enter, license to enter heaven. நீங்க பரலோகத்துக்கு போகிறதுக்கு உங்களுக்கு அனுமதி கொடுக்கப்படாது. ஆண்டவர் சொல்வார். அவங்கெல்லாம் சொல்லுவாங்களாம், ஆண்டவரே உம்முடைய நாமத்தினாலே பிசாசுகளை துரத்தினோமே, உம்முடைய நாமத்தினாலே அற்புதங்களை செய்தோமே, உம்முடைய நாமத்தினாலே அடையாளங்களை செய்தோமே. வாசிக்கலாம் வசனத்தை. பரலோகத்தில் இருக்கிற என் பிதாவின் சித்தத்தின்படி செய்கிறவனே, பரலோகத்தில் இருக்கிற என் பிதாவின் சித்தத்தின்படி செய்கிறவனே பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிப்பானே அல்லாமல் என்னை நோக்கி கர்த்தாவே 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 என்று சொல்லுகிறவன் அதில் பிரவேசிப்பதில்லை. அந்நாளில் அநேகர் என்னை நோக்கி கர்த்தாவே 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 உமது நாமத்தினாலே தீர்க்க தரிசனம் உரைத்தோம் அல்லவா, உமது நாமத்தினாலே பிசாசுகளை துரத்தினோம் அல்லவா, உமது நாமத்தினாலே அநேக அற்புதங்களை செய்தோம் அல்லவா என்பார்கள். அப்ப ஆண்டவர் என்ன சொல்வாரா? அப்பொழுது ஒரு காலம் உங்களை அறியேன், I never knew you. அக்கிரம செய்கைக்காரரே என்னை விட்டு அகன்று போங்கள், leave from me அப்படின்னு ஆண்டவர் சொல்வார் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. அப்போ தெளிவா வேதம் சொல்லுகிறது பாருங்க. அப்போ தேவன் உங்களுக்கு கொடுத்திருக்கிற வரங்கள், தேவன் உங்களிடத்துல பொறுமையா இருக்கும்போது அதை ரட்சிப்பு என்ன, யூதாஸ் மாதிரி நம்முடைய வாழ்க்கையில தொடர்ச்சியா அவருடைய தேவ தயவு, அவருடைய கிருபையின் ஐஸ்வர்யம், அந்த பொறுமை இரக்கத்தை அப்படி சீப்பா எண்ணிட்டு அதை போயிட விடுது. ஆண்டவர் தானே, அவர் பார்த்துக்குவார், அவர் ஒன்றும் செய்ய மாட்டார் அப்படின்னு போனீங்கன்னா the loser is you. நீங்கள் தான் இழப்பை சந்திக்கிறவர்களாக இருப்பீர்கள். அப்போ anointing without grace and the fruit of the spirit can destroy your life. உங்க வாழ்க்கையை அதை அழிச்சு போடும். Finally Judas lost his position. Judas lost his ministry. He was chosen to preach, he was chosen to heal, he was chosen to be with Jesus, he was chosen after long prayer of Jesus Christ, but everything went into vain. எல்லாமே வீணா போச்சு. So friends, let us be careful. இரண்டாவது பாடம், evil plans and motives leave us open to being Satan, even greater evil. நீங்க செய்கிற பாவங்களும் உங்களுடைய தவறான நோக்கங்களும் சாத்தான் உங்களை மிக தீமையான செயல்பாடுகள் செய்யறதுக்கு, உங்களை பயன்படுத்துவதற்கு காரணமாகிவிடும். யோவான் 12:5 படிக்கலாம். யோவான் 12:5 யூதாஸ் கார்த்த சொல்லப்பட்டிருக்கு அவனை குறித்து. யோவான் 12:5 இந்த தைலத்தை 300 பணத்துக்கு விற்று தரித்திரருக்கு கொடாமல் போனதென்ன என்றான். யூதாஸ் சொல்றான், அவன் தரித்திரருக்கு கவலைப்பட்டு இப்படி சொல்லாமல் அவன் திருடனானபடியினாலும் பணப்பையை வைத்துக் கொண்டு அதிலே போடப்பட்டதை சுமக்கிறவனானபடியாலும் அப்படின்னு சொன்னான். Bible says he was a thief. அவன் திருடன். வேதத்துல பிசாச குறிச்சு அவன் திருடனும், அவன் திருடன் சொல்லி பிசாச குறிச்சு தான் எது சொல்லுது. பட் இங்க இயேசு கிறிஸ்துவினுடைய சீடனை குறித்து சொல்றது he was a thief.
Unconfessed sin always opens the door to Satan's power. அறிக்கை செய்யப்படாத பாவம் பிசாசுனுடைய வல்லமைகள் உங்களுடைய எல்லைகளில் செயல்படுவதற்கு வாசலை திறந்து கொடுக்கிறது. யூதாஸ் திருடனா இருக்கிறான், இயேசு கிறிஸ்துவோடு கூட இருக்கிறான். இயேசு கிறிஸ்து பேசின மலை பிரசங்கத்தை கேட்டிருப்பான். இயேசு கிறிஸ்து சொன்ன அத்தனை பிரசங்கங்களையும் அற்புதங்களையும் அடையாளங்களையும் அவரிடத்துல மனம் திரும்பி பாவத்துல, விபச்சாரத்துல, அசுத்தத்துல, அருவருப்புல இருந்து திரும்பி வந்தவர்களெல்லாம் பார்த்திருப்பான். But he did not repent. பாவத்திலிருந்து அவன் விலகி நடக்கவில்லை. Jesus did not depromote him. இயேசு அவனை டீப்ரமோட் பண்ணல. அவன் பாவம் செஞ்சாலும் உடனடியா அவனை பதவியிலிருந்து கர்த்தர் தூக்கல. He was given time. இப்படி தொடர்ச்சியா அவன் பாவத்துக்குள்ளே இருக்கும்போது ஒரு சூழல் வருது. யோவான் 13:2 யோவான் சீமோனின் குமாரனாகிய யூதாஸ் காரியோத்து அவரை காட்டிக் கொடுக்கும்படி பிசாசானவன் அவன் இருதயத்தை தூண்டின பின்பு, முதல்ல பிசாசு தூண்டுறான். அடுத்து பார்க்கிறோம் லூக்கா 22:3 Satan entered into Judas. லூக்கா 22:3 அப்பொழுது 12 ஒருவனாகிய ஸ்காரியோத் என்னும் மறுபேர் கொண்ட யூதாசுக்குள் சாத்தான் புகுந்தான். முதல்ல தூண்டுறான், சாத்தான் உள்ளே வந்துட்டான். ஏன்னா சாத்தானுடைய குணம் அவன்கிட்ட இருக்கு. என்ன குணம்? திருட்டுத்தன்மை. சாத்தான் உள்ள வந்துட்டான். யோவான் 13:27 அதான் சொல்லப்பட்டிருக்கு. சாத்தான் என்டர் 13. அந்த துணிக்கையை அவன் வாங்கின பின்பு சாத்தான் அவனுக்குள் புகுந்தான். பேய் புகுந்த வீடு மாதிரி ஆயிடுச்சு யூதாசினுடைய வாழ்க்கை. When we give foothold to Satan, he will get in. நீங்க பிசாசுக்கு இடம் கொடுத்தீங்கன்னா, பிசாசின் சுவாபத்துக்கு நீங்க இடம் கொடுத்தீங்கன்னா அவன் உள்ள வந்து விடுவான். பிசாசு உங்களுடைய எல்லைக்குள்ள வந்துடுவான். நிறைய உதாரணங்களை சொல்ல நம்ம பார்க்கலாம். அப்போஸ்தலர் 5ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்துல பேதுரு அவனை நோக்கி, அனனியா, நிலத்தின் கிரயத்தில் ஒரு பங்கை வஞ்சித்து வைத்து பரிசுத்த ஆவியினிடத்தில் பொய் சொல்லும்படி சாத்தான் உங்களுடைய இருதயத்தை நிரப்பினதென்ன. பாருங்க, பொய் சொல்றதுக்கு பிசாசு அவங்க உள்ளத்துல நிரப்பிட்டான். பொய் அவங்க உள்ளத்துல வந்துருச்சு. அதை மறைச்சு வஞ்சிச்சு. இந்த வஞ்சகம், பொய், இதுக்கெல்லாம் யாரெல்லாம் இடம் கொடுக்காங்களோ அவங்களுக்கு உள்ள பிசாசு வந்துடும். If you don't confess your sin, Satan will get in. பிசாசு உங்களுக்குள்ள வந்துருவான். நீங்க இயேசுவோடு கூட இருந்தா கூட பிசாசு உங்களுடைய இல்லத்துல வந்துருவான், உங்களுக்குள்ள வந்துருவான். If there is a lack of self control, Satan will tempt. அதுல பவுல் சொல்றாரு 1 கொரிந்தியர் 7:5 கணவன் மனைவி விரதத்துவம் இல்லாம இருக்கும்போது ரொம்ப நாள் பிரிஞ்சிருந்தாங்கன்னா they will be tempted to sin. அவங்க பாலுறவு பாவங்களுக்குள்ளாக போகும்படியாக அவர்கள் சோதிக்கப்படுவார்கள். ஸோ அவர் சொல்றாரு, சாத்தான் உங்களை தூண்டி விடாதபடிக்கு நீங்க கூடி வாழுங்க அப்படி சொல்றாரு. அப்போ பிசாசுக்கு கொஞ்சம் இடம் கிடைக்குமா அவன் வகை தேடிட்டு இருக்கான். நீங்க இடம் கொடுத்தால் அவன் உள்ள உட்கார்ந்துருவான். எத்தனை குடும்பங்கள் பாழாகி போயிருக்கின்றன இந்த பாலுறவு சோதனைகளுக்கு இடம் கொடுத்ததினாலே. எத்தனை குடும்பங்கள், எத்தனை சாம்ராஜ்யங்கள் அழிந்திருக்கின்றன. Satan moved David to number Israel. 1 நாளாகமம் 21:1 சாத்தான் இஸ்ரவேலர் அந்த பெருமை, தாவீதை பெருமை கொள்ள செய்யறான்.
தாவீதுக்குள்ள ஒரு பெருமை வருது. நமக்குள்ள எவ்வளவு பவர் இருக்குன்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி கர்த்தரை சார்ந்திருந்தான். ஒரு கூழாங்கல்லையும் ஒரு கவனை வச்சுட்டு, இது எதுவும் அபியாசம் கிடையாது, எனக்கு பட்டயமும் தேவையில்லை, ஈட்டியும் தேவையில்லை, நான் கர்த்தருடைய நாமத்தினால போறேன் அப்படின்னு சொல்லி தன்னுடைய பலத்தனமாம கர்த்தரை நம்பி போய் கோலியாத்தை மீட்டெடுத்தவன் இப்போது தன்னுடைய படைபலம் எவ்வளவு இருக்கு, தன்னோடு கூட எவ்வளவு பேர் சப்போர்ட் இருக்காங்கன்னு சொல்லி பெருமை கொள்வதற்காக கணக்கெடுக்கிறான். பெருமை கொள்றதுக்கு சாத்தான் அவனை தூண்டி விட்டான்னு சொல்லி விதத்தில் படிக்கிறோம். பின்னால பார்த்தோம்னா நிறைய பேர் அந்த பாவத்தை நிமித்தமாக இறந்து போறாங்க. If you give chance to get pride, Satan will get enter. அதாவது நீங்க பெருமை கொள்ளும் போதோ, பொய் சொல்லும் போதோ, திருடும் போதோ, நீங்க லேப்டாப் செல்ஃப் கண்ட்ரோல் இருக்கும் போதோ நீங்க அதுக்குள்ள போனீங்கன்னா பிசாசு உங்களுக்கு உள்ள வந்துடுவான். அதனாலதான் வேதம் சொல்லுது எபேசியர் 4:26-27, do not give the devil an opportunity. பிசாசுக்கு இடம் கொடாதிருங்கள். பிசாசுக்கு இடம் கொடாதிருங்கள். பாருங்க எவ்வளவு பெரிய வல்லமையான ஒரு ஊழியக்காரன் பிசாசுக்கு இடம் கொடுத்ததுனால he lost. Evil plans and motives leave us to open to being used by Satan for greater evil. அவன் சின்ன பாவம் தான். என்ன பாவம்? திருடு. சின்ன திருட்டுல இடம் கொடுத்தது கடைசியில் என்ன போயிடுச்சுன்னா அதுல அவன் மனம் திரும்பாம அப்படியே விட்டதுனால கடைசியில் ஒரு மகா கொடும் பாதக செயல். இன்னைக்கு உலகம் முழுவதும் எங்கனாலும் யூதாஸ் அப்படின்னாலே அவன் துரோகி, அவன் துரோகம் செய்பவன், உண்ட வீட்டுக்கு ரெண்டகம் செய்பவன், கூட இருந்தே குழி பறிப்பவன் அப்படின்னே ஒரு பேர் ஆயிடுச்சு. யூதாஸ்ங்கிற பேரை யாராவது தங்களுடைய பிள்ளைகளுக்கு வச்சிருக்கிறத பார்த்துருக்கீங்களா? யாராவது வச்சிருக்காங்க பார்த்துருக்கீங்களா? யூதாஸ்னா என்ன அர்த்தமா நம்ம படிச்சு பார்த்தோம். யூதாஸ்னா கர்த்தரின் துதி, பிரைஸ் ஆஃப் த லார்ட், கர்த்தரின் துதி, நல்ல பேர் தான். பட் அவனுடைய தவறான தெரிந்து கொள்ளுதல்னால அது ஒரு சாபத்தின் பெயரா, ஒரு தீமையின் மொத்த உருவமா, ஒரு துரோகத்தின் பெயரா அது மாறி போச்சு. Unconfessed sin always opens the door to Satan's power. சாத்தானுடைய வல்லமை உங்களுடைய எல்லைகளில் வந்து கிரியை செய்யறதுக்கு நீங்க அறிக்கை செய்யாத பாவம் உங்கள்கிட்ட இருக்குமானால் அது உங்களுக்குள்ள வந்துடும். Unconfessed. யூதாஸ் ஆரம்பத்துல இருந்தே என்ன மனம் திரும்புறதுக்கு இடம் கொடுக்கல. He did not repent. He was with Jesus. இயேசுவோடு இருந்தான். But he did not repent. அதனால தான் வேதம் சொல்லுது do not give the devil an opportunity. வேதத்தில் வாசிக்கிறோம் 1 தீமோத்தேயு 4:1 பிசாசினுடைய உபதேசங்களுக்கு செவி கொடாதுங்க. Do not pay attention to deceitful spirits, otherwise you will fall away from your faith. வாசிக்கலாமா? 1 தீமோத்தேயு 4:1 ஆகிலும் ஆவியானவர் வெளிப்படையாய் சொல்லுகிறபடி பிற்காலங்களில் மனசாட்சியில் சூடுண்ட பொய்யருடைய மாயத்தினாலே சிலர் வஞ்சிக்கிற ஆவிகளுக்கும் விசுவாசிகளின் உபதேசங்களுக்கும் செவி கொடுத்து விசுவாசத்தை விட்டு விலகி போவார்கள். யூதாஸ் அந்த பிரதான ஆசாரியர்களின் ஆலோசனைக்கு செவி கொடுக்கிறார். டேய் காட்டி கொடுத்துரு, உனக்கு இவ்வளவு காசு கொடுத்துடுறோம். He was listening the bad counsel. தவறான ஆலோசனைய கேட்கிறான், அதை செயல்படுத்துறான். அதனால பிசாசினுடைய உபதேசங்களுக்கு செவி கொடாதிருங்க. If you heed, if you listen the deceitful spirit, the deceitful preaching, the false preaching, you will lose your faith. விசுவாசத்தை விட்டு
துரோகம் பண்ணி நீங்க உங்களுடைய விசுவாசத்தை விட்டு விலகி போவீங்க. God wants us not to perish but to have eternal life. அவன் யூதாஸ் அழிந்து போனான், கேட்டின் மகன் கெட்டு போனான் என்று சொல்லி வேதம் சொல்லுது. யோவான் 17:12. Son of perdition. யோவான் 17:12. நான் அவர்களுடனே கூட உலகத்தில் இருக்கையில் அவர்களை உம்முடைய நாமத்தினாலே காத்துக்கொண்டேன். நீர் எனக்கு தந்தவர்களை காத்துக்கொண்டு வந்தேன். வேத வாக்கியம் நிறைவேறத்தக்கதாக கேட்டின் மகன் கெட்டு போனானே அல்லாமல் அவர்களில் ஒருவனும் கெட்டு 12 பேர்ல ஒருத்தன் கெட்டு போயிட்டாங்க. இவ்வளவுக்கும் இயேசு கிட்ட இருந்தாலே கெட்டு போறான். அது சொல்றாரு, சன் ஆஃப் பெர்டிஷன், கேட்டின் மகன் கெட்டு போனான். இஃப் யூ லிசன் டு டிசீட்ஃபுல் ஸ்பிரிட், வஞ்சகத்துக்கு, அசுத்தத்துக்கு, அருவருப்புக்கு நீங்க செவி கொடுப்பீர்களானா, பிசாசுக்கு இடம் கொடுப்பீர்களானா கெட்டு போவீர்கள். யூ வில் பெரிஷ், அழிந்து போவீர்கள். யூ வில் லூஸ், நீங்கள் இழந்து போவீர்கள். யூ வில் எக்ஸ்கம்யூனிகேட்டட், உங்களை யாரும் தள்ள தேவையில்லை, நீங்களே தள்ளிடுவீங்க. யூதாசினுடைய மனசாட்சியே அவனை இயேசு இடத்துல இருந்து பிரிச்சது. இயேசு அவனை தள்ளல. பேதுரு மனம் திரும்பிட்டான், பட் யூதாஸ் did not repent. அவன் மனம் திரும்பல. அப்போ என்ன சொல்லப்பட்டது? evil plans and motives, if they are unconfessed, it opens the door for power of Satan. பிசாசினுடைய வல்லமை உங்களுடைய எல்லைகளில கிரியை செய்யறதுக்கு, நீங்கள் செய்கிற அறிக்கை செய்யாத பாவங்கள் வழிகோலுகிறது, வழி விடுகிறது. பிசாசு உங்களுடைய எல்லைகளுக்குள்ள புகுந்தால் எடுத்து கொள்வான். அவன் திருடன், அவன் கொலைபாதகன் என்று சொல்லி வேதம் சொல்லும். யூதாஸுக்குள்ள இடம் கொடுத்துட்டு he lost himself. யூதாஸை யாரும் கொள்ளல, அவனே தன்னை கொண்டுட்டான். he killed himself. அவனை அடக்கி சிலர் பெரிய பணக்காரங்களாம் தனக்காகவே கல்லறை கட்டி வச்சிருக்கிறத பார்க்கலாம். he earned the money to buy a land to bury his body. அவன் சம்பாதிச்ச காசை அவனை அடக்கம் பண்றதுக்கு இதுதான் பயன்படுச்சு. அதுக்கு அந்த இடத்த வாங்குறதுதான் பயன்படுச்சது. குயவெளி நிலம், கோட்டஸ் லேண்ட், இரத்த நிலம், சபிக்கப்பட்ட நிலம், அதை தான் வாங்கி அதையே அந்த இடத்துல தான் அவன் செத்து அதுல தான் அடக்கம் பண்ணப்பட்டான். So friends, don't play with sin. You will never know how bad it will get you. உங்களை அது எவ்வளவு மோசமான நிலைக்கு கொண்டு போயிருங்கிறத உங்களுக்கே தெரியாது. யூதாஸ் அப்படி நினைச்சிருக்கவே மாட்டான். வெரி சேட். இதெல்லாம் நான் நேற்று தியானிச்சுட்டு இருக்கும்போது எனக்கு மிகவும் ஒரு கஷ்டமா இருந்துச்சு. தேவன் நமக்கு கொடுத்திருக்கிற அழைப்பை இழந்துடக்கூடாது. நீங்க பாவத்தோடு விளையாடுகிறவர்களாக இருந்தீர்களானால், அறிக்கை செய்யாத பாவத்தோடு கூட நீங்கள் இருப்பீர்களே ஆனால் உங்களுடைய இழப்பு மோசமாக இருக்கும். கடைசியா the lesson, be careful how you live and what prophecy your life fulfills. எந்த வகையான தீர்க்க தரிசனங்களை உங்களுடைய வாழ்க்கை நிறைவேற்றுகிறது என்பதை குறித்து கவனமாயிருங்கள். சங்கீதம் 41:9 படிக்கலாம். Judas betrayal of Jesus was part of God's plan. இயேசுவை ஒருத்தன் காட்டி கொடுப்பான் என்பது தேவனுடைய திட்டம். அதுல யூதாஸ் தான் விழுவான் அப்படிங்கிறது இல்லை. ஆனா ஒருத்தன் காட்டி கொடுப்பான். அவர் சிலுவை மரணத்துக்கு போனா there should be a person who should betray Jesus. அதை குறித்து சங்கீதம் 41:9 படிக்கலாம். என் பிராண சிநேகிதனும் நான் நம்பினவனும் என் அப்பம் புசித்தவனுமாகிய மனுஷனும் என் மேல் தன் குதிகாலை தூக்கினான். இயேசுவின் மேல யூதாஸ் தன்னுடைய
இயேசுவுக்கு துரோகம் செய்வான் என்பதை குறித்து சொல்லப்பட்டிருக்கு. அந்த வசனத்தை யோவான் எப்படி சொல்றாரு பாருங்க. யோவான் 13:18 அந்த வசனத்தை கோட் பண்ணி யோவான் பின்னாட்கள்ல சொல்றார், இப்படி சொல்லப்பட்டது நிறைவேறும்படி, யூதாஸ்ல நிறைவேறும்படி இது சொல்லப்பட்டிருக்கு அப்படின்னு தீர்க்க தரிசனத்தை யோவான் நினைவு கூர்றாரு. யோவான் 13:18 உங்கள் எல்லாரை குறித்து நான் பேசவில்லை, நான் தெரிந்து கொண்டவர்களை அறிவேன், ஆகிலும் வேத வாக்கியம் நிறைவேறத்தக்கதாக என்னுடன் அப்பம் புசிக்கிறவன் என்மேல் தன் குதிங்காலை தூக்கினான். இயேசு சொன்னாராம் அந்த வசனத்தை. அதை யோவான் நினைவு கூர்ந்து எழுதுறார். இது சங்கீதம் 41:9 சொல்லப்பட்டதை யோவான் 13:18 இயேசு சொன்னதா யார் எழுதுறா? யோவான் எழுதுறார். எந்த ப்ராஃபஸி உங்க வாழ்க்கையில நிறைவேறணும்? பைபிள்ல நிறைய ப்ராஃபஸி இருக்கு. நன்மை செய்கிறவர்களை குறித்தும் ப்ராஃபஸி சொல்லப்பட்டிருக்கு, தீமை செய்கிறவர்களை குறித்து சொல்லப்பட்டிருக்கு. நீங்க எதுல உங்க வாழ்க்கையை கொண்டு பொருத்தணும்னு நினைக்கிறீங்க? ஜூதாஸ் chosen a bird portion. அப்போஸ்தலர் 1:16 படிக்கலாம். இதுலயும் சொல்லப்பட்டிருக்கு, அதுல பாருங்க. அப்போஸ்தலர் 1:16 சகோதரரே இயேசுவை பிடித்தவர்களுக்கு வழிகாட்டின யூதாசை குறித்து பரிசுத்த ஆவி தாவீதின் வாக்கினால் சொன்ன வேத வாக்கியம் நிறைவேற வேண்டியதா இருந்தது. பரிசுத்த ஆவி தாவீதின் வாக்குனால முன் சொன்னாராம். எப்போ? யூதாஸ் பிறந்தது எப்போ? தாவீது பிறந்தது எப்போ? இயேசு இந்த பூமியில வந்தது எப்போ? தாவீதின் Holy Spirit foretold by the mouth of David regarding betrayal of Jesus by the Judas. யூதாஸ் இயேசுவை காட்டிக் கொடுப்பான் என்பதை தாவீதின் வாயில பரிசுத்த ஆவியானவர் சொல்லி இருக்கிறார். அப்போஸ்தலர் 1:16 நம்ம அதை படிச்சோம். 20ஆம் வசனம் அப்போஸ்தலர் 1:20 சங்கீத புஸ்தகத்தில் அவனுடைய வாசஸ்தலம் பாழாக கிடவது, ஒருவனும் அதில் வாசம் பண்ணாதிருப்பானாக என்றும் அவருடைய கண்காணிப்பை வேறொருவன் பெற கடவன் என்றும் எழுதியிருக்கிறது. சங்கீதம் 69:25 109:8 சொல்லப்பட்டிருக்கு. அவருடைய கண்காணிப்பை வேறொருவன் பெற கடவன். பாருங்க, இந்த தீர்க்க தரிசனம் தாவீதை கொண்டு பரிசுத்த ஆவியானவர் எப்பவோ சொல்லி வச்சார். வேத வாக்கியம் நிறைவேறத்தக்கதாக. பைபிள் இயேசு சொல்றார், வேத வாக்கியம் நிறைவேறத்தக்கதாக தாகமாய் இருக்கிறேன் என்றார். இங்க அவர் சொல்ற வேத வாக்கியம் நிறைவேறத்தக்கதாக என் மேல என் கூட இருந்தவனே, என் அப்பம் புசித்தவனே தன் குதிகாலை தூக்குவான் அப்படின்னு சொல்லி இயேசு சொல்றார். ப்ராஃபஸி. சகரியா 11:12-13 சகரியா 11:12-13 படிக்கலாம். சகரியா 11:12-13 வசனங்கள். உங்கள் பார்வைக்கு நன்றாய் கண்டால் என் கூலியை தாருங்கள், இல்லாவிட்டால் இருக்கட்டும் என்று அவர்களோட சொன்னேன். அப்பொழுது எனக்கு கூலியாக 30 வெள்ளிக்காசை நிறுத்தார்கள். கர்த்தர் என்னை நோக்கி அதை குயவனிடத்தில் எறிந்துவிடு என்றார். இதுவே நான் அவர்களால் மதிக்கப்பட்ட மேன்மையான மதிப்பு. இயேசு 30 காசுக்காக மதிச்சிருக்காங்க அப்படிங்கிறத சகரியாவுல தீர்க்கதரிசனம் சொல்லப்பட்டிருக்கு. இந்த வசனம் நிறைவேறிதான் ஆகணும். ஆனா இதை நிறைவேறதுக்கு யூதாஸ் தான் வந்திருக்கணுங்கிறது இல்லை. ஆனா யூதாஸ் அதை தெரிஞ்சுக்கணும். அந்த வசனத்தை நிறைவேற்றுறதுக்கு அவன் தன்னுக்கு இடம் கொடுத்துட்டான். Judas received the same calling and the teaching as everyone else. மற்றவங்களை போலவே இயேசுவால் அழைக்கப்பட்டான், இயேசுவால் தெரிந்து கொள்ளப்பட்டான், இயேசுவால் வரங்கள் வல்லமைகள் கொடுக்கப்பட்டிருந்துச்சு. But he chose to reject Christ's warning as well as his offer of mercy. அவருடைய கிருபையை, அவருடைய இயேசு நிறைய வார்னிங் கொடுத்தார். உங்களில் ஒருவன் என்னை காட்டி கொடுப்பான், ஒருவன் என்னை மேலே குதிகால தூப்பான். எல்லாரும் கேட்குறாங்க, நானா ரவி. யூதாஸ் கேட்குறான், நானா? ஆமா, நீ சொல்றபடிதான். அப்போ கூட அவனுக்கு மனம் திரும்புறதுக்கு இல்லாமல் போச்சு. Judas hardened his heart and joined plot with Jesus' enemies to put him death. இயேசுவை கொலை செய்யறதுக்கு இதயத்தை கடினப்படுத்தி இயேசுவினுடைய எதிரிகளோட போய் சதி திட்டம் சமயம் பார்த்து கொண்டிருந்தான் அப்படி சொல்லப்பட்டிருக்கு. இயேசுவை காட்டி கொடுக்கிறதுக்கு சமயம் பார்த்து கொண்டிருந்தான். He was unrepentant till the end and finally committed suicide.
கடைசி வரைக்கும் மனம் திரும்பவே இல்லை, தற்கொலை செய்து கொண்டான் சொல்லப்பட்டது. Although Jesus predicted this would happen, it was Judas' choice. இயேசு சொன்னாரு இது நடக்கும் அப்படின்னு சொல்லியிருந்தாரு. ஆனா இயேசு யூதாஸ் அப்படி நடக்கும்படி சொல்லலை. யூதாஸ் தெரிந்து கொண்டான். இயேசுவோடு கூட நீங்க எவ்வளவு நெருக்கமா இருந்தாலும், அந்த வேத வசனங்களை கேட்டாலும், நீங்க வேத வசனத்துக்கு சம்பந்தம் இல்லாத ஒரு வாழ்க்கை வாழ்ந்து விட முடியும் என்பதற்கு யூதாஸ் ஒரு உதாரணம். God used hardness of Pharaoh's heart. ரோமர் 9:17 படிக்கலாமா? அதுல பார்வோனை குறித்து சொல்லப்பட்டிருக்கு. பார்வோனுடைய இருதயம் மிகுந்த கடினப்படுது. இயேசு கிறிஸ்து ஆல்ரெடி அந்த ஆண்டவர் சொல்லுவாரு மோசேட்ட, பார்வோன் உனக்கு செவி கொடுக்க மாட்டான், என்னுடைய அற்புதங்கள் அதிகமாகும்படி அவன் உனக்கு செவி கொடுப்பான். ஆண்டவர் பார்வோன் தன்னுடைய இருதயத்தை கடினப்படுத்தலாம். இருதயத்தை கடினப்படுத்த அற்புதங்கள் அதிகமாகி போகுது. அது வரைக்கும் இந்த யெகோவா தேவன் இவ்வளவு அற்புதம் செய்ய வல்லமை உள்ளவர் என்கிறத உலகமே அறிஞ்சு கொள்ளும்படி பார்வோனுடைய இருதய கடினத்தை கர்த்தர் பயன்படுத்துறார். படிக்கலாம் ரோமர் 9:17. மேலும் என்னுடைய வல்லமையை உன்னிடத்தில் காண்பிக்கும்படியாகவும் என்னுடைய நாமம் பூமியில் எங்கும் பிரஸ்தாபமாகும்படி உன்னை நிலைநிறுத்தினேன் என்று பார்வோனுடனே சொன்னதாக வேதத்தில் சொல்லியிருக்கிறது. அப்போஸ்தலர் யாத்திராகமம் 9:16 சொல்லு. என்னுடைய வல்லமைகள் அதிகமாகும்படி, என்னுடைய அற்புதங்கள் அதிகமாகும்படி I have chosen. I will demonstrate the power of God. God used பார்வோன் இதய கடினம் ஆண்டவருடைய அற்புதங்களை உலகத்துக்கு வெளிக்காட்டுறதுக்கு ஆண்டவர் பயன்படுத்தினார். யூதாசினுடைய மனம் திரும்பாத தன்மையையும் யூதாசினுடைய கடினத்தன்மையையும் தேவன் வேத வாக்கியங்கள் நிறைவேறதுக்கு பயன்படுத்தினார். He did not force Judas to betray Jesus. இயேசுவை காட்டி கொடுக்கிறதுக்கு யூதாஸை ஆண்டவர் பயன்படுத்தல, கட்டாயப்படுத்தல. He has chosen. அவர் சொல்றாரு ஒரு இடத்துல, என்ன காட்டி கொடுக்கிறவனுக்கு ஐயோ, அவன் பிறவாக இருந்தானா நலமா இருக்கும், ஒரு வருத்தத்தோட சொல்றாரு. ஆனா யூதாஸ் அதுதான் தெரிந்து கொண்டான். What you choose. ஆண்டவர் சொல்றாரு, உனக்கு முன்பு நன்மையும் வச்சிருக்கேன், தீமையும் வச்சிருக்கேன், ஆசீர்வாதத்தையும் வச்சிருக்கேன், சாபத்தையும் வச்சிருக்கேன். What you choose? Which prophecy you choose to fulfill in your life? உங்க வாழ்க்கையில் எந்த தீர்க்க தரிசனம் நிறைவேறணும்னு சொல்லி நீங்க தீர்மானிக்கிறீங்க? நன்மையான தீர்க்க தரிசனங்களா இல்லை தீமையை குறித்து சொல்லப்பட்டிருக்க தீர்க்க தரிசனம்? இட் இஸ் அப் டு யூ. நீங்க தெரிந்து கொள்றபடி தான் ஆண்டவர் உங்களை பயன்படுத்துவார். If you choose the right path, God will use you to glorify His kingdom. If you choose the wrong path, God will use according to that. யோவான் 13:18. யோவான் 13:18. உங்கள் எல்லாரையும் குறித்து நான் பேசவில்லை. நான் தெரிந்து கொண்டவர்களை அறிவேன். ஆகிலும் வேத வாக்கியம் நிறைவேறத்தக்கதாக என்னுடைய அப்பம் புசிக்கிறவனும் என்மேல் தன் குதிகாலை தூக்கினான். அவர் சொல்றார், வேத வாக்கியம் நிறைவேறத்தக்கதாக ஒருத்தன் என்ன மேல காலை தூக்கிட்டான். நீதிமொழிகள் 16:14 The Lord made everything for His own purpose, even wicked for the day of evil. கர்த்தர் எல்லாவற்றையும் உண்டாக்கினார், ஒரு நோக்கத்துக்காக, ஒரு திட்டத்துக்காக உண்டாக்கினார். ஆனால் தீங்கு நாளுக்காக துன்மார்க்கனையும் உண்டு பண்ணினார் என்று சொல்லி வேதம் சொல்கிறது. துன்மார்க்கனை கர்த்தர் உண்டு பண்ணார்னா என்ன அர்த்தம்னா, துன்மார்க்கத்தில் நடக்கிறதுக்கு, துன்மார்க்கமா வாழ்றவங்க தெரிந்து கொள்றாங்க. ஸோ காட் யூஸ் ஃபார் அ ராங் பர்பஸ் டு ஹேப்பன் இன் த வேர்ல்ட். உலகத்தில் தீமையான காரியங்கள் நடக்கிறதுக்கு, அது நிமித்தமாக அவர்கள் அழிந்து போகிறதுக்கு ஆண்டவர் துன்மார்க்கனை உண்டாக்கியிருக்கார்.
துன்மார்க்கன் எப்படி அழிவான்? துன்மார்க்கத்திலே நடந்து இந்த துன்மார்க்கம் உச்சம் பெற்று அதன் விளைவா தேவனுடைய நியாய தீர்ப்பு வந்து அதுக்கு பிறகு அவன் அழிந்து போவான். இதுதான் தேவனுடைய திட்டம். Be careful how you live and what prophecy your life will face. எந்த விதமான தீர்க்க தரிசனங்கள் உங்கள் வாழ்க்கையில் நிறைவேறுகிறது என்பதை நீங்கள் தான் தீர்மானிக்கணும். உங்களுடைய இருதயத்தை கடினப்படுத்தாதீர்கள். தேவனுடைய கண்டனங்களும் தேவனுடைய எச்சரிப்பு உங்களை நோக்கி கடந்து வரும்போது don't harden your heart. உங்களுடைய இதயத்தை கடினப்படுத்தாது. கடினப்படுத்தினீர்களே என்றால் கிருபையின் எல்லையை விட்டு தள்ளப்பட்டு எல்லாவற்றையும் இழந்து போவீர்கள். எல்லாவற்றையும் இழந்து போவீர்கள். எல்லாரையும் போலதான் அவனும் அழைக்கப்பட்டான், தெரிந்து கொள்ளப்பட்டான். ஆனால் கடைசியில் ஒரு தவறான காரியத்துக்காக பெரும் பாதகத்தை நிறைவேற்ற ஒருவனா மாறிப்போனான். தேவ பிள்ளைகளே, நம்ம 3 பாடங்கள் இந்த நாளிலே கற்றுக்கொண்டோம். Anointing without grace and fruit of the Spirit can destroy your life. நீங்கள் தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களாகவும் தேவனால் அழைக்கப்பட்டவர்களாகவும் தேவனுடைய கிருபை பெற்றவர்களாகவும் தேவனுடைய வரங்கள் பெற்றவர்களாகவும் இருக்கலாம். ஆனால் ஆவியின் கனிகள் உங்கள் வாழ்க்கையில் இல்லாதிருக்குமானால் you will lose everything. நீங்கள் எல்லாவற்றையும் இழந்து போவீர்கள். ஆகவே கனிகள் மிகவும் முக்கியம். தேவன் நம்மிடத்தில் மிகவும் பொறுமையாய் இருக்கிறார். ஏனென்றால் நாம் அவரிடத்தில் மனம் திரும்ப வேண்டும். தாமதிக்கிறார் என்று சிலர் எண்ணுகிறபடி தம்முடைய வாக்குத்தத்தத்தை குறித்து தாமதமாயிராமல் எல்லாரும் மனம் திரும்ப வேண்டும் என்று அவர் தாமதமாயிருக்கிறார். அவருடைய தாமதத்தை நீங்கள் ரட்சிப்புன்னு எண்ணணும். அவர் எவ்வளவு பொறுமையா இருக்கிறார். யூதாஸ் எவ்வளவு ஒரு பொறுமையா இருந்தார். regard our patience, Lord's patience as a salvation. அவருடைய பொறுமையை ரட்சிப்பு என்று அவர் உங்களுக்கு பொறுமையா இருக்கிறாரு. உடனே உங்களை தண்டிக்கலைன்னா அதை ஒரு கிரெடிட் எடுத்துட்டு அப்படியே போனா சல்தாகை அப்படின்ட்டு நீங்கள் போக இடக்கூடாதுங்க. அப்படி போனீர்களானா ஒன் டே யூ ஆர் த லூசர். நீங்கள் தான் இழப்புக்கு காரணமாக இருக்க முடியும். அற்புதங்கள் அடையாளங்கள் செஞ்சவங்க எல்லாம் பரலோகத்துக்கு போக மாட்டாங்க. அவரை நோக்கி ஆண்டவரைன்னு சொல்கிறவங்களாம் பரலோகத்துக்கு போக மாட்டாங்க. பிதாவின் சித்தத்தைப்படி செய்கிறவங்க தான் பரலோகத்துக்கு போவாங்கன்னு சொல்லி சொல்லுவாங்க. ஸோ fruit of the Spirit is very important. Anointing is need. Anointing தேவை, power, gifts of the Spirit தேவை. But it must be balanced with fruit of the Spirit. Gifts of the Spirit must be balanced with fruit of the Spirit. If the gifts of the Spirit is not balanced with fruit of the Spirit, it will destroy your life. ஆவியின் வரங்கள் ஆவியின் கனிகளோடு கூட இணைந்து செயல்படாவில்லை அது உங்களுக்கு ஆபத்தாய் முடியும். The endowment, the blessing that you receive, if you are not careful, the endowment, the blessing